இதுல நம்ம பிளானட் எதுன்னு நம்மளால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? என்ன சொல்ற? ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது? நாளைக்கு நான் ஒரு கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டேன்னா அந்த கூட்டத்துல இருந்து உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாதா? அதோ அங்க மேல பாரு, நல்லா பாரு. அதுதான் நம்மளுடைய சந்தா மாமா. கொஞ்சம் அங்க பாருங்க, அந்த பிளானட் எல்லாத்தையும் விட பெருசா இருக்கா. அது பேர் தான் கனிமேட். அதுவும் ஜூபிட்டர் பிளானட்டை சேர்ந்ததுதான். அங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களோட 2 பிளானட்ஸ், ஃபோர்போஸ், அதுக்கப்புறம் டீமஸ். ஒரு விஷயம் சொல்லவா, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது அம்மா எனக்கு அந்த சந்திரன் வேணும், எனக்கு அந்த சந்தா மாமா வேணும். சந்திரன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது அதோ ஆகாயத்து மேல இருக்கு. அத பூமிக்கு கொண்டு வரவே முடியாது. எனக்காக உங்களால அந்த சந்தா மாமாவை பூமிக்கு கொண்டு வர முடியாதா? ஒரு நிமிஷம் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. இந்த சுட்கி உன்னோட சந்தா மாமா உன்னை பாக்குறதுக்காக பூமிக்கு வந்திருக்காரு. அம்மா தண்ணிக்குள்ள சந்திரனை காட்டி என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. ஆனா நானும் சந்தோஷப்பட்டேன். நானும் ஒரு சந்திரன் கதைய சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அதுல ராஜு தான் சாமியா ஏமாத்து போனா. ஆமா, ராஜுவை நான் நல்லா ஏமாத்தின தெரியுமா? நீ என்ன சொல்ற? நான் ஏமாந்தேனா? எப்போ, எப்படி, எங்க? நான் பீமே அவன்கிட்ட சொல்லிட்டுமா? இப்ப சொல்லித்தானே ஆகணும். ராஜு குழந்தையா இருக்கும்போது எனக்கு சந்திரன் வேணும், ஜன்னலுக்கு பக்கத்துல வேணும். ஓஹோ, இங்க பாரு ராஜு, சந்திரன் வானத்துல தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி ஜன்னல் பக்கத்துல எல்லாம் வராது. சந்திரன் அந்த ஜன்னல் பக்கத்துல வந்தாதான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன். சாப்பிடுப்பா. சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா பலவீனமாயிடுவ. எனக்கு ஜன்னல் பக்கத்துல சந்தா மாமா வேணும். அப்பா சந்தா மாமா வேணும். சந்தா மாமா ஜன்னலுக்கு பக்கத்துல வந்துட்டாரு. சந்தா மாமா வந்துட்டாரு, சந்தா மாமா வந்துட்டாரு. கொடுங்க, நான் சாப்பிடுறேன். வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் என்ன? அது சரி, நீங்க தான் என்ன ஏமாத்துனீங்களா? என்ன எதுக்காக ஏமாத்துனீங்க? எல்லாம் நல்லதுக்காக தான். இல்லன்னா நீ அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டே இருக்க மாட்டல்ல. இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா மறுபடியும் என்ன எப்பவாவது ஏமாத்த நினைச்சீங்க, அப்பவே ஏமாந்து போவேன். இங்க பாரு, கட்டி பிடிக்கும் போது நல்லா போட்டோ எடுக்கணும். ஏன்னா டோலக்பூர்ல எல்லாருக்குமே இந்த போட்டோவை நான் காட்டணும். வேற வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கிற ஏலியன்ஸ் எனக்கு நண்பர்களா இருக்கிறத எல்லாருக்குமே நான் சொல்லணும். புரிஞ்சுதா? என்ன பண்ற? என்ன விடு, என்ன விட்டுடு, என்ன விடு, மூச்சு விட முடியல. ஓ, ஏலியன் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்காதுங்க. எதிரிகளை தாக்கி அதை அழிக்கிறதுக்காக தான் ஏலியன்ஸ் எல்லாமே கட்டி பிடிச்சுக்கோங்க. என்னத்த சொல்ல, இங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை விட்டுடு, இல்லைன்னா என் மானம் போயிடும். அதுக்கு காளியோட Dress ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அது காளியோட Dress போட்டுக்க ஆசைப்படுது. ஆமா, மத்த கிரகங்கள்ல இருக்கிற ஏலியன்ஸுக்கு Dress பத்தி எதுவுமே தெரியாது. விடு, விட்டுடு, என் மானம் போகுது, என் Dress விடு. வேணாம்,
பக்கத்துல வராத, விட்டுடு, என்ன விட்டுடு. நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். இதான் தியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. எனக்கு என்னமோ இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ரொம்ப அழகாவும் இருக்கு. பீம், அங்க பாரு. இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். நான் ராஜகுமாரியை கண்டுபிடிக்கிறேன் பீம். நம்ம தலைவரை பார்க்க அழகா இருக்கார்ல. என்னடா கிண்டலா? நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்ட போறேன் பாரு. காப்பாத்துங்க. இது இளவரசி இந்துமதியோட குரலாச்சு. அதோ அதோ அந்த பக்கம். இளவரசி, இளவரசி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. இளவரசி, நாங்க உங்களை வீட்டு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வணக்கம் பீம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்.
இவங்களோட தான் போகணும். சாம்ராட், உங்க சேனைகள் உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும். என்னுடைய குதிரையை உடனே கொண்டு வா. தாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோ இஷின் நம்ம நாட்டை தாக்குறதுக்காக இப்ப அவன் முடிவெடுத்திருக்கா. மகாராஜாவுக்கு அடிபட்டிருக்கு, நம்ம கிட்ட படை பலமும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை நாம ஒரு குறைவா நினைக்கவே கூடாது. என்ன நாம தக்க பதிலடி கொடுக்கணும். மகாராஜாவுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும். நல்ல பேர் வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். சேனாதிபதியாரே, இந்த சேனைகளை பார்த்தா நேஷனல் ஹைவே மாதிரி நீளமா இருக்காங்க. இவங்கள பார்த்தாலே தலை சும்மா குர்ரு சுத்துது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய படையா? இவங்கள தோக்கடிக்கணும்னா ஏதாவது அதிசயம் தான் நடக்கணும். அந்த அதிசயத்தோட பேர் தான் யோஷா. நீங்க வீரர்களாயிட்டீங்க. உங்க மன தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். உண்மையா நீங்க போராட இருக்கணும். நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்றீங்களே. நான் உதவி செய்யல, உங்களை காக்குறேன். என்ன நம்புனா நான் உங்களை கைவிட மாட்டேன். மா வீரர்களே, போர்க்களத்துல நமக்கு நிலைமை சரியில்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம தைரியத்தை இழக்க கூடாது. சாகுற வரைக்கும் எதிரிங்க கூட போராடணும். இவன் எங்க இருந்து திடீர்னு வந்தான்? ஓ நேரம் தான் இப்ப சரியில்லை ஹிடோஷின். ஏன்னா நீ சரியான பயந்தாங்குழி. ஈகா நாட்டு வீரர்கள் எல்லாரையும் மயக்கி நயவஞ்சகமா ஓ சேனை வீரர்களை மாத்தி வச்சிருக்க. எந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதிகமா யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. இல்லனா உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியாது. முதல்ல நான் உன்னை எச்சரிக்கை பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் தாக்குவேன். ஓடி பையன், நீ எனக்கு எச்சரிக்கை கொடுக்கறியா? என் கூட சரிசமமா சண்டை போடுவியா? ராஜஜகு, மன்னருக்கு அடிபட்ட உடனே மத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சுட்கி, பீமுடைய ஒரு தாக்குதல் எதிரிகளை பந்தாட வச்சு ஓட வச்சிட்டு இருக்கு பாத்தியா? நீ ஒரு தேச துரோகி. பயமூடு. நாங்கள் தேச துரோகிகள் கிடையாது. நாங்க லட்சியவாதிங்க. நாங்க போராடி எங்களுடைய லட்சியங்களை பரப்பி ஒரு புது சமுதாயத்தை உருவாக்க விரும்புறோம். அதுக்காக நம்ம ஜனங்களையும் இறக்கமில்லாம அழிப்பியா? எங்களுக்கு உறவுகள் கிடையாதுன்னு சொன்னேன்ல. எங்களுடைய கொள்கையும் லட்சியமும் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கவே முடியாது. 2 பேரும் ஒரே கொள்கைக்காக சண்டை போட்டா நிச்சயமா எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ இப்போ அழிஞ்சாகணும்.
நீ ஒரு அப்பாவி ஆயுதங்களை கீழே போட சொல்லி உன்னோட வீரர்களுக்கு இப்பவே கட்டளை கொடு. இவனை கூட்டிட்டு போய் அடைச்சு வைங்க. இதென்ன? நில்லு, நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது. சிப்பாய்களே, அவனை பிடிங்க, தப்பிக்க விடாதீங்க. இவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இந்த திருடன் பெரிய ஆளா இருக்கானே. என்ன இது? உன்னை கீழே தள்ளிட்டு ஓடிட்டானே. அப்படியா? இப்ப உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவன் பெரிய பலசாலியா இருக்கானே. மாட்டிக்கிட்டியா? இப்போ ராஜா முன்னாடி வா. இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. இவனுக்கு இப்ப இந்த காளியா யாருன்னு நான் காட்ட போறேன். நெல்லு காளியா, இவன் எதுக்காக பதக்கத்தை திருட வந்தான்னு முதல்ல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இவன் லேசுல வாய திறக்க மாட்டான். இரு காளியா, நான் அவன்கிட்ட பேசுறேன். நீ நினைச்சிருந்தீனா நிச்சயம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு திருடன் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. என்னன்னு சொல்லு, எங்களால முடிஞ்சா நாங்க நிச்சயம் உனக்கு உதவுறோம். அழாத, நாங்க எல்லாருமே உன் நண்பர்கள் தான். இத பாரு, கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்வோம். இத பாருங்க, இத தேடித்தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது. பீம், யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது. சரி, யாரு சண்டை போட்டாங்க? அதுவும் எதுக்காக? இது ஒண்ணும் சாதாரண பதக்கம் இல்ல. இது உலகத்துல இருக்கிற மிக சக்தி வாய்ந்த பதக்கத்தோட ஒரு பாதி. பல காலங்களா எங்க ஊர் தான் இந்த பதக்கத்தை பாதுகாத்து வந்தது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இதை தவறான முறையில பயன்படுத்தினான். அடிமைகளா ஆக்கிட்டான். ஆனா ஒருத்தருக்கு இந்த அடிமைத்தனம் பிடிக்கல. அவரோட பேர் தான் யூஜி. யூஜி ஜெராகோஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். பல நாட்களுக்கு அந்த சண்டை நடந்தது. உண்மையை சொன்னா ஜெராகோஸ் ரொம்பவே சக்திசாலியா இருந்தான். ஆனா யூஜி அவனுக்கு சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யார் கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் இருவரும் எங்க கிராமத்து மேல படையெடுத்தான். அது சரி, யார் அந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைத்தான் தான்.
அவன் ஆப்பிரிக்கா மக்களை மறுபடியும் அடிமையாக்க நினைக்கிறான். சரி, இது பாதி படம் தான். இதோட மறுபாதி எங்க இருக்கு? என் சகோதரன் கானு கிட்ட இருக்கு. எங்க அப்பா இந்த வரைபடத்தை ரெண்டா கிழிச்சாரு. கிழிச்சி ஆளுக்கு ஒரு பாதியை கொடுத்தாரு. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிரிபுருக்கு இந்த வரைபடம் கிடைக்கல என்னதும் எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபுரோட வீரர்களை அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இந்த கிர்போரோவை கவனிப்போம். நாங்க எல்லாரும் கூட தான் இருக்கோம். இனிமே இந்த கிர்போரோவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இந்த விஷயத்துல நான் உங்க யாரையுமே தடுக்க முடியாது. போங்க, ஆனா பொறுமையா செயல்படுங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? உங்களால ஒரு சிங்கத்தை கூட காட்ட முடியாதா? இல்ல சிறுத்தை, அதுங்க அந்த மானை சாப்பிட்டுருக்கும்ல. இது கூட 2 பேருக்கும் தெரியாது. பெருசா விளையாட வந்துட்டானுங்க. போ போ, இங்க இருந்து போ. என்ன பண்றது? உங்களை தான் எங்க தலைவனா ஏத்துக்கிட்டோம்ல. ஒன்னு சொல்றேன் பீம், நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நீ சொல்றது எனக்கு புரியுது சுட்கி. ஆனா இந்த பஞ்சாராக்கள் ரொம்பவே அப்பாவி ஜனங்களா இருக்காங்க. இவங்களுக்கு நாம உதவி பண்ணாம போனா ஒரு நண்பனுக்கு உதவி செய்யாம போனதுக்கு சமானம். என்ன சரிதானே? சின்ன குகுல் அழகா இருக்காங்க, நல்லா பழகுறாங்க. பீம், அது என்னது? தெரியல, ஏதாவது மிருகமா இருக்கும். டனு, அங்க போகாத. அங்க என்னமோ இருக்கு. பால் அங்கேயே இருக்கட்டும். நீ சீக்கிரமா திரும்பி வா. இந்த மிருகத்தால நம்ம கூட்டத்துக்கு இனிமே ஆபத்தே வராது. இந்த மந்திர ரேகை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தும்.
அந்த மிருகத்தால இனிமே இந்த கோட்டை தாண்டி வர முடியாது. என்ன பண்றது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னோட மந்திரம் ஏன் வேலை செய்யல? இப்ப நம்ம என்ன பண்றது? மந்திரத்தால தடுக்க முடியாததை என் பலத்தால தடுக்கிறேன் பாருங்க. டோலக்பூரின் மாமன்னர் இந்திரவர்மன் நமது கண்காட்சியை காண வருகிறார். மாமன்னர் வாழ்க. யாரப்பா நீ? என் பேரு ஹாக்கும். நான் மணல்ல மணிக்கூண்டு செஞ்சு விற்கிற வியாபாரி. உங்களுக்காக இந்த அருமையான மணிக்கூண்டை நான் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன். நீங்க வாங்கிக்கணும். உங்களுடைய அன்பளிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ டோலக்பூர்ல கெட்ட நேரம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அட என்ன இது? வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல. வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணில் புதையிற வரைக்கும் ஆகாயத்திலிருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. சரி பீம், இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா. இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். நாங்க எங்க தலைவர் கூட தான் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல்ல உட்கார்றதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த. இப்போ பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த ஜெயண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். இந்த ஜெயண்ட் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மணலை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி.
நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவனை இழுத்துட்டு போங்க. இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.